சுமதி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்ல? என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்கு போகும்போது இந்த ஞாபகத்தெல்லாம் கொண்டு போவோம்ல. ஆமா தானே? ஆனா எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுங்க. நீ அவளை கண்காணிச்சுக்கிட்டே இரு. வாய்ப்பு கிடைச்சது அவளை தூக்கிடணும். நீ கொஞ்சம் கவனமாயிரு. வாய்ப்பு கிடைச்சதும் சுமதிய தூக்கிடு. போன் எடுக்க. இப்ப நான் என்ன பண்றது? சௌமியா சுமதி 2 பேருமே போன் எடுக்க மாட்டேன்றாங்களே. ஒருவேளை பிரீத்திக்கு சௌமியா விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு என் மகனோட சந்தோஷம் மட்டும்தான் வேணும். அதனால இப்ப உங்க கூட இருக்கிற உறவை முறிக்க வந்திருக்கேன். என் மகனுக்கு அவனுக்கு 2வது கல்யாணம் நடக்க போற விஷயம் கூட தெரியாது. ஆனா என் மருமகளுக்கும் அவ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? யார்கிட்ட சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நீங்க அழுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சௌமியா அழுதா கூட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருல, அதனால எனக்கு எதுவுமே பிடிக்கல. நீ அழாத. அப்பா மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். கண்ணா, நீ அழுதனா என்னால தாங்க முடியாது. சரி, இப்ப கண்ணை தொடச்சிட்டு டென்ஷன் ஆகாம இரு. நானும் உங்க அப்பாவை பிரியவே மாட்டேன். சரியா? ஓகே? எனக்காக, என் சிண்டுக்காக, என் வருங்கால குழந்தைக்காக நான் ஏதாச்சும் இப்ப செஞ்சே ஆகணும். அருண், எனக்கு தலைவலி அதிகமாயிட்டே இருக்கு. வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. வாங்க. வா, நானும் வரேன். நெல்லு, எங்க போற? எங்க போகாத. நீ என் கூடவே இரு. அக்கா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க அருண் கூட இங்கேயே இருங்க. நான் ரூமுக்கு போறேன். நீங்க அப்புறமா வாங்க, நான் போறேன். பாய். ஏய் சுமதி, அங்க பாரு, அவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடியே வந்திருக்காங்க. புருஷனை விட்டுட்டு போயிருக்கானா? அவ திருநங்கையா தானே இருப்பா. சரியா சொன்ன. பா, அருண் அவ தனியா போயிட்டு இருக்கா. என்ன போக விடுங்க. பத்திரமா போயிடுவா. இல்ல, போக முடியாது. எங்க பாரு, உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நீ இருக்கியே, நீ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், சாம்ஃபுல்லா இருக்க. நீ எப்படி இருக்கன்னா எலிஃபண்ட். எலிஃபண்டா? இல்ல இல்ல, அது அது வந்து ஏதோ சொல்லுவாங்களே, எலிகண்ட். எலிகண்டா இருக்க. ஒரு வார்த்தை மாறினா எல்லாமே மாறிட்டு. எதுவா இருந்தாலும் நல்லதா தான் இருக்கும். அதனாலதான் அந்த ஆள் உன்னை அந்த அளவுக்கு புகழ்ந்துட்டே இருந்தாரு. என்ன, என்னோட சௌமியா பாராட்டுக்கு தகுதியானவ. அப்படித்தானே? என்னங்க, நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுங்க. நிஜமாவா? சொல்லு.
சொல்லு. அது அது என்னன்னாங்க, நீங்க என்ன என் பேர் சொல்லி கூப்பிடும்போது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த காகித பூல இருந்து ஒரு வாசனை வரும்ல, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குங்க. ஆனா காகித பூ இல்ல 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 இல்ல, இன்னைக்கு நான் மட்டும்தான் பேசுவேன். அப்புறம் நான் சொல்ல வந்தது சொல்லி முடிக்காத வரைக்கும் ப்ளீஸ் நீங்க எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். ஓகே. யாரா இந்த ரெண்டு பொம்பளைங்களும்? யாரா இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சாகணும்ல. ஏய், கொஞ்சம் இருடா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? யாரும் பார்க்காதப்பதான் அவளை கடத்தணும். எல்லாரும் பார்க்கும்போது அதை செய்ய முடியுமா என்ன? நேரம் வர வரைக்கும் நீ நார்மலா பிஹேவ் பண்ணு. எல்லாரும் மாதிரி நீயும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணு. ஆனா அந்த சுமதி மேல ஒரு கண் வச்சுக்கிட்டே இரு என்ன? நான் வாஷ்ரூம் போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். பாத்துக்க என்ன? ஆனா காகித பூ வந்து வெறும் காகிதம் தானுங்க. எவ்வளோ வாசனை வந்தாலும் எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் அது என்னைக்கு உண்மையானதா மாறாது. எனக்கு தெரியும் அருண், உங்களோட சந்தோஷம் ஏன் சந்தோஷத்துல இருக்கு. ஆனா என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அருண், நாம இந்த விஷயத்தை மறக்கவே கூடாது. சுமதி நம்ம 2 பேருக்காகவும் பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கா. அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் இப்ப ஏதாவது பேசலாமா? எங்க பார், நான் ஒன்னும் சுமதிய சந்தோஷமா வச்சுக்காம இல்லையே. அவளுக்கு நான் தாலி கட்டியிருக்கேன், என் கூட என் ரூம்ல இருக்கா. அப்புறம் இந்த குழப்பமான உறவுல என்னால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாத்தையும் பண்ணிதான் இருக்கேன். ஒருவேளை உனக்கு இப்படி தோணுச்சுன்னா நான் சுமதிக்கு என்னோட இடத்த நீங்க யாருக்கும் கொடுக்க வேணாங்க. நீங்க சுமதிக்கு அவளோட உண்மையான இடத்த கொடுக்கணும் தான் நான் விரும்புறேன். உங்க மேல அவளுக்கு உரிமையை கொடுங்க. நீங்க புருஷ பொண்டாட்டி மாதிரி சந்தோஷமா இருங்க. அப்புறம் உங்களோட இந்த சந்தோஷத்துல நான் என்னோட சின்ன சந்தோஷத்தை நான் தேடிக்குவேன். அது போதும். சுமதி எங்கடா? அதோ அங்க இருக்காளே. எங்கடா இருக்கா? ஆளை காணுமே. உன்கிட்ட போய் சொன்ன பாரு என் புத்திய. பெத்ததுக்கு படிச்சு படிச்சு சொன்னேடா. அழகி, போலாமா? இல்ல நான் இன்னும் கூட கொஞ்சம் பேசணுமா? சொல்லு.
மறுபடியும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது ரொம்ப கஷ்டம். நீ சொல்லு. மும்பையோட இந்த ஜூஸ்ல ஏதோ போதை இருக்குங்க. அப்படியா? எனக்கு போதை ஏறிடுச்சு. இதுல ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு. என் தலை ரவுண்ட் ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்குங்க, சுத்திக்கிட்டே இருக்கு. அப்புறம் எனக்கு மயக்கமாவும் இருக்கு. அதனால இதுல ஏதோ ஒண்ணு இருக்குங்க. இது நல்ல விஷயமா இருக்கு. அப்போ இந்த ஜூஸை நான் உனக்கு தினமும் கொடுக்குறேன். அட்லீஸ்ட் அப்போவாவது நீ உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவல்ல. சரி, இப்போ நீங்க கிளம்புங்க. எனக்கு ரொம்ப தங்கச்சி ஞாபகமா இருக்கு. சௌமியா கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம். இல்லங்க, கிளம்பலாம். எனக்கு தங்கச்சி ஞாபகமா இருக்கு. வாங்க போலாம், வாங்க. எனக்கு அவளை பார்க்கணும். எனக்கு இப்பவே அவகிட்ட போகணும். வாங்க. சொல்ல கேட்க மாட்டறியே. எல்லாரும் சீக்கிரமா வண்டியில இருங்க. நீங்க எல்லாரும் போங்க, நான் பின்னாடி வேற வண்டியில வர்றேன். சௌமியா எங்க போயிட்டு இருக்க? நான் வந்து பக்கத்து ரூமுக்கு போய் தங்கச்சி அனுப்பி வைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்ப வா, இப்படி ஆடிக்கிட்டே வா. ப்ராப்ளம் தான் என்ன? எப்ப பார்த்தாலும் என்னை விட்டு ஓடி விலைக்கு போய்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இங்கே தான் இரு. இல்லங்க, நான் என்னோட ரூமுக்கே போறேன். விடுங்க. ஒரு நிமிஷம். நீ ஒரு வேலை செய்ய. நீ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நீ இங்க உட்காந்துட்டு. நான் வரேன். ஓகே, நீ உட்கார். போ. உட்கார். எங்க பாரு, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சௌமியா சொல்றது கேளு. அந்த சுமத்தி இருக்கால, அவ நல்லா தூங்க இருப்பா. அதனால நீ நான் இங்க எப்படி வந்தேன்? நாம ஹோலி பார்ட்டியில் தானங்க இருந்தோம். அப்புறம் நாம ஹோலி பார்ட்டில தான் இருந்தோம். நீயும் என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தல. அப்புறம் நீ நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்த. இவ்வளவுதான். இது தவிர எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்லை. எனக்கும் எதுவும் சரியா ஞாபகம் வரலங்க. நம்ம ஜூஸ் குடிச்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனா அதை குடிச்சதும் எனக்கு நல்லா இருந்தது. நீ சொல்றதும் ரொம்ப கரெக்ட் தான். அந்த ஜூஸ்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் உனக்கும் நல்லா செட் ஆகுது. பேசாம நீ அந்த ஜூஸை தினமும் குடிய. உனக்கும் நல்லா இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும். இல்ல வேணாங்க, நான் அந்த ஜூஸை எப்பவுமே குடிக்க மாட்டேன். கொஞ்சம் ஜூஸ் குடிச்சதுலயே ஒன்னும் ஞாபகம் வரல. இன்னும் குடிச்சா என்ன இருக்குமோ என்னவோ. நான் சுமதி வந்துட்டா போல இருக்கு. நான் அவளை கேட்கறேன். அவளுக்கு ஞாபகம் இருக்கும். ஒருவேளை அவளுக்கு ஞாபகம் இருக்கும். சுமதி, உனக்கு சௌமியா யாரு இவ இருக்காளே? யார் வந்திருக்கா? பிரீத்தி, நீ இங்க?
ஒரு மகன் இப்படி இருந்தானா ஒரு தாயால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க பாரு பிரீத்தி, வாய மூடு. நீ எல்லையை மீறி போயிட்ட. ஒரு திருநங்கையை கூப்பிட்டு நீ ஹனிமூனுக்கு வந்திருக்கியா? அவ எங்கடா? சுமதி எங்க? அதான் அவ இங்கதான் இருக்கா, பக்கத்து ரூம்ல இருக்கா. என்ன? நீ என்ன சொன்ன? சுமதி பக்கத்து ரூம்ல இருக்காளா? உனக்கு வெக்கங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா சௌமியா? உன் தங்கச்சி செஞ்ச தியாகத்துக்கு ஒரு அக்காவா இருந்துகிட்டு நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பியா? கேக்குறல சொல்லு. இது உனக்கே நல்லா இருக்கா? கேட்டுக்கிட்டு இருக்கல சொல்லு சௌமியா. பிரீத்தி, இதுல சௌமியாவோட தப்பு எதுவுமே இல்ல. நானும் சுமதியும் தான் இவளை கூட்டிட்டு வந்தோம். எப்போ வரும் என்கிட்ட சௌமியா தான் பாட்டி கூட தீர்க்க யாத்திரைக்கு போயிருக்கான்னு சொன்னானோ அப்பவே எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சு போச்சு அருண். இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கங்கிறதே இல்ல. ஏமாத்துறது உன் ரத்தத்துல ஊறி போயிடுச்சுல. சுமதி இங்க கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல அவளை வேற எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, தேவையில்லாம சந்தேகப்பட்டு இருக்காதீங்க பிரீத்தி. சுமதி இங்கதான் இருக்கா, நீங்க அவளை பாக்கணும்ல. வாங்க. சுமதி, சுமதி, சுமதி. அவ பாட்டிக்கு போயிட்டு வந்ததுனால டயர்டா இருப்பா, அதான் நல்லா தூங்கிட்டு இருக்கா. நான் வேற சாவி கொண்டு வரேன். சுமதி, 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 சுமதி. சுமதியை காணுங்க. சுமதி எங்க போயிட்டா? சுமதி எங்க?